இந்த நாளின் அனுதின தியானத்திற்கான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்குமாக. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதற்கு தலைப்பு கூற வேண்டும் என்றால் காட் வில் ப்ரொவைட், தேவன் பார்த்து கொள்வார். நாம் அஞ்ஞானிகளைப் போல என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் ஞானம் பெற்றவர்கள். அப்போ அஞ்ஞானிகள் என்றால் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை அறிந்தும் அவருக்கு பயப்படாதவர்கள் அஞ்ஞானிகள். அதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். இன்றைய தினத்தில் ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறார், உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடினாலே ஒன்றுக்கும் நீ கவலைப்படாமல், என்ன சாப்பிடணும், என்ன உடுக்கணும், எப்படி போகணும், இதையெல்லாம் நீ செய்வதை குறித்து யோசிக்காமல், நீ முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீ தேடும் பொழுது இவைகளெல்லாம் உனக்கு நிறைவாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டவர் மிகவும் தட்டும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடியால்தான் முதலாவது நாம் தேட வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடும்போது முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, நான் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரதிநிதியாய் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் இவள் அனைத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதை தியானிப்போம். இந்த நாளிலே நாம் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.